Hey guys, welcome back to the classes, and we are now getting into second chapter, consumption analysis. We are completed the first chapter, introduction to microeconomics. Second chapter, consumption analysis. Sir, very basic, what is consumption? Before going into chapter, what is consumption? உனக்கு எல்லாமே தெரியும். ஏதோ ஒன்று சாப்பிட்ற அப்படின்னா கன்சம்ஷன், இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுனா கன்சம்ஷன். சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணுறது கன்சம்ஷனா? ஆமாம். எக்ஸாம்பிள், if you're going to a hotel, having food is also consumption. If you're coming to school and sitting in the class, listening to the class is also consumption, because you are taking the service of a teacher. That is also consumption. Okay, so let's see what they are given. Okay, consumption is an essential economic activity that you know. Quantity and quality of consumption determines the standard of living of the people. ஓகே, எவ்வளோ என்ன வேணும், என்ன குவாலிட்டி வைக்கணும், அது மேலே சில பேர் நிறைய நல்லது தான் வேணும், ஆனால் ஹை ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. சில பேர் ஓகேன்னா லோ ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க, மிடில் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. கன்சம்ஷன் இஸ் டிஃபரெண்ட் as the use of goods and services for satisfying wants. you are going to goods and service யூஸ் பண்ணுறதுக்காக உன்னோட வான்ஸ்க்கு. எனக்கு ஃபுட்டு தோசை வேணும்னா போய் தோசை சாப்பிட போகிறேன். தட் இஸ் மை கன்சம்ஷன். If I want mobile, I am going to buy a mobile. Okay, so that is how it is. Okay, in economic, consumption is studied both at micro level. Consumption சின்ன லெவல்லையும் படிப்பேன். You will study in large areas as well. Okay, consumption is the basic beginning of economics. என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கன்சம்ஷன் ஒன்று ஆகலைன்னா பிஸ்னஸே ஒன்று இருக்காது. ஓகேவா, இப்போ வேர்ல்டே என்னென்னா கன்சம்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கன்சம்ஷன் ஒரு விஷயம் இல்லைன்னா நினச்சி பாருங்களேன், பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. அதை தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் there can be no production. கன்சம்ஷன் ஒரு ஆக்டிவிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காதுங்க. கன்சம்ஷன் பண்ணால் சார் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன், யாரும் வாங்கலைன்னா வேஸ்ட் தான். தீபாவளிக்கு பட்டாசு எல்லாமே மேனுஃபேக்சர் வச்சுட்டாங்க, யாருமே விற்க போகிறதில்ல, யாரும் வாங்க போகிறதில்ல. அப்போ அந்த பட்டாசு எல்லாமே வேஸ்ட் தானே, அது எதுவுமே பண்ண முடியாது, அதே ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அப்போ பிஸ்னஸே ஸ்டாப் ஆகிடும். நத்திங் வில் ஒர்க் இன் த கண்ட்ரி. ஓகே, ஸோ கன்சம்ஷன் இருந்தால் தான் எல்லாமே. ஓகேவா, ஸோ கன்சம்ஷன் இஸ் ஆல்சோ அன் எண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆமாம், கன்சம்ஷன் எது கன்சம்ஷன் பண்ணால் ஓகே, இட் இஸ் ஆல்சோ அன் எண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் எது பண்ணுறாங்க, கன்சியூம் பண்ணுறது. கன்சியூம் பண்ணோன்னா இட் வில் எண்ட் ஆல் தான். கன்சம்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ப்ரொடக்ஷனால் கன்சம்ஷன் எண்ட் ஆகும். எதனால ப்ரொடக்ஷன் ஆகும், அவ்வளோதான். ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை. ப்ரொடியூசர் எது கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா டு சாட்டிஸ்ஃபை த வான்ஸ் ஆஃப். திஸ் இஸ் பேசிக் இங்கிலீஷ் கைஸ், யூ கேன் லேர்ன். ஓகே, கம்மிங் டு இங்கே தான் டாபிக்டா. ஹியூமன் வான்ஸ்னால் என்ன? ஜென்ரலாக இங்கிலீஷில் ஹியூமன் வான்ஸ்னால் டிசையர். எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்கும், அதுதான் வாட். ஓகேவா, பட் இன் எக்கனாமிக்ஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். வான்ஸ் ஆர் பேசிஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், பேசிஸ் ஃபார் ஹியூமன் பிஹேவ் டு பை அண்ட் கன்சியூம் குட்ஸ். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சம்ஷன் வில் பி சீன் இன் டிஃப்ரெண்ட் லெவல். ஓகே, தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங் இஸ் தட் இஸ் கிவிங் அ பேஸ் ஃபார் அ ஹியூமன் டு நோ ஹவு மச் ஹி ஹாஸ் டு பை த குட்ஸ். அதுதான் ஒரு பிஹேவியர். ஒரு ஹியூமனோட பிஹேவியரே எப்படி கால்குலேட் பண்ண முடியுதுன்னா ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் கன்சம்ஷன். ஓகே, coming to characteristics of human wants, guys, this is 3 marks. This is very 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 important. 3 marks, I'm saying very 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 important. Okay, first one, wants are unlimited. கண்டிப்பாங்க இது நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து பண்ணுறோம். wants are unlimited. The resources to satisfy such wants are limited. ஸோ நம்மளோட human wants என்னென்னா, as a human being everyone wants everything. The wants are unlimited, guys. wants are unlimited. எனக்கு எல்லாமே வேணும். திருப்பியே சொல்கிறேன். என்ன யாருன்னா கேட்டாங்கன்னா, ஐ வாண்ட் டு பை கிட்டார், ஐ வாண்ட் டு பை கீபோர்டு, ஐ வாண்ட் டு பை KTM Duke. that's my dream. I want to buy a KTM bike, I want to buy a car. So I want everything. Human being இருந்தால் you should have that desire. we should have, I want everything, guys. I want everything. இதுதான் வேணாம், சிலது வேணாம். ஓகே, பட் பொதுவாக எது பார்த்தாலுமே எனக்கும் பண்ணணும், நானும் அதை வாங்கணும், எல்லாமே பிடிக்கும். அதுதான் ஹியூமன் வான்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். ஐ வில் ரீட் ஒன்ஸ், லிசன். ஹியூமன் வான்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். ஓகே, நிறைய இருக்குது. ஓகே, வென் ஒன் வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை another one crops up. ஃபார் எக்ஸாம்பிள், சரி எனக்கு ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்களேன். சார் எக்ஸாம்பிள், ஐ எம் பர்ச்சேசிங் KTM Duke. ஓகே, KTM இல்லை RCO ஏதோ Duke KTM பைக் வாங்குகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டு என்ன தோணும், ஸோ பைக்லாம் ஓட்டிட்டோம், நெக்ஸ்ட்டு கார் ஓட்டலாம் அப்படின்னு தோணும். அப்போது ஒரு நீடும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக சொல்லும். ஐ வில் கோ ஃபார் another need. that is called that is how it is. ஒரு நீட், ஒன் வாண்ட், if it is like coming down, one that is satisfy, the another want will crop up. ஒரு வாண்ட்டு முடிஞ்சது சொல்லும், இன்னொரு வாண்ட்டு வரும். ஓகே, ஹியூமன் வாண்ட்ஸ் மல்டிப்ளை வித் க்ரோத் ஆஃப் சொல்லும். இனிஷியலாக என்ன பண்ணோம், நம்ம லேண்ட்லைன் ஃபோனு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ணோமா, நம்மளுக்கு இப்போ மொபைல் வேணும். அதுவும் ஒரு மாதத்துக்கு 6 monthsக்கு ஒரு மொபைல் வேணும்.
வெர்ஷன் இப்போ நோட் 4 நோட் 5 நோட் 6ன்ட்டு. ஸோ எம்ஐயில் இது வருது, ஒன் ப்ளஸில் வருது, ஐஃபோனில் வருதுன்னா we will change, wants will be changing according to the civilization. Okay, coming to the next one, wants becomes habit. When what they are giving is wants will definitely become habit. Want என்ன, எனக்கு இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். when I want to read newspaper, at a point of time that reading of newspaper will become an habit. ஸோ என்னோட வாண்ட் இன்றைக்கி என்னென்னா, I want to read newspaper. அதே ஒரு கட்டத்தில் டெய்லியும் அதை டெய்லியும் வாண்ட் in newspaperனா அது ஒரு this will become an habit. எக்ஸாம்பிள், எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. இஃப் ஐ ட்ரிங்க் டீ டுடே, டுமாரோ ஆல்சோ ஐல் ட்ரிங்க், டுமாரோ ஆல்சோ டே ஆஃப்டர் டுமாரோ ஆல்சோ ஐல் ட்ரிங்க். அப்போ டெய்லி ஐல் ட்ரிங்க் டீ. ஸோ எனக்கு பிடிக்கிறது என்ன, டீ. அப்போ நான் டெய்லியும் குடிக்க சொல்ல தட் வில் பிகம் அன் ஹேபிட். வாட் இஸ் ஹேபிட்? when you do something very continuously, that is called habit. ஹேபிட்னா என்ன, ஒரே ஒரு விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிருக்கேன், அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணி எனக்கு சொல்ல தட் வில் பிகம் அன் ஹேபிட். ஸோ ட்ரிங்கிங் டீ, இங்கே எனக்கு ட்ரிங்கிங் டீ ஆர் சிவிங் பான்ஸ்னால் பார்க்க போகிறது. ஓகே, சிவிங் மீன்ஸ் மெல்றதா, ஓகே, ஏதோ ஒன்று. ஓகே, பான்ஸ் மீன்ஸ் இந்த குட்காலாம் போடுவாங்கள்ல, தட் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, இஃப் யூ ஆர் ஹேவிங் தட், இன்றைக்கி எனக்கு வேணும் அப்படின்னா டெய்லியும் அதை போட சொல்லும். ஸோ வாண்ட்ஸ் வில் பிகம் ஹேபிட். தேர்ட் ஒன், வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபையிங். இட் வில் பி சாட்டிஸ்ஃபைடு. எவ்ரி வாண்ட் cannot be satisfied. எனக்கு வேணுன்றது எல்லாமே I cannot satisfied, பட் சிலது என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், I want everything. as I said first points, wants are unlimited. எனக்கு எல்லாமே வேணும், பட் இப்போதைக்கு எனக்கு எது வேணும், இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு. சரி, நான் எல்லாமே வேணும் யோசிச்சு எனக்கு டக்குன்னு பசி எடுக்குது. அப்போ என்ன வேணும், எனக்கு ஃபுட்டு வேணும். ஃபுட்டு எனக்கு ஒரு வாண்ட் தான். அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்ல, எங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டு இல்லை வீட்டில் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஸோ வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைங். it will satisfy you. Satisfy is satiable. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, எனக்கு எல்லாமே வேணும், பட் எனக்கு இப்போதுக்கு ஃபுட் வேணும். ஸோ ஃபுட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நிறைய வாண்ட்ஸ் இருக்குது, நிறைய எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா பண்ண முடியாது. எது பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஓகேவா. கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். இதுலனா அது சே எக்ஸாம்பிள், I'm going to a tea shop. Okay, if there is no tea அப்படின்னா, டீ தூள் இல்லை அப்படின்னா, I can go for a coffee. If there is no coffee still, I can go for only milk. ஓகேவா. இது இல்லைனா அது. if idli is not there, I can go for dosa. If dosa is not there, I can go for chapati. ஸோ ஆல்டர்னேட்னா இது இல்லைனா அது இல்லைனா இல்லை. ஓகேவா. தட் இஸ் வாட். ஒரு காலேஜ் லெவலில் போய்ட்டுனா ஒரு ஆத்தர் உனக்கு இந்த புக்கை கிடைக்குன்னா இன்னொரு ஆத்தர், பல ஆத்தர் இருக்கான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஒரே ஆத்தர் படிக்கணும்லாம் அவசரமே இல்லை. ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், வாண்ட்ஸ் ஆர் காம்படேட்டிவ். ஓகே, ஒரு வாண்ட்டுக்கும் வர எனக்கு ரெண்டு வேணும். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க I want a textbook, economics textbook. அதே டைமில் I want a mobile to buy. ஓகே, எனக்கு ரெண்டுமே வேணும். வாண்ட்ஸ் ஆர் காம்படேட்டிவ். இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு காம்படிஷன். புக்குனா நார்மல் புக்கில் அவசியம். ஒரு பெரிய லெவல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப டீப்பாக படிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 3,000-4,000 பெரிய புக்கு வாங்குறேன் அப்படின்னா, இந்த குப்தா மாதிரி புக்கெலாம் வாங்கினேன்னா இட் வில் டேக் 3,000-4,000. ஓகே, இப்போ ரெண்டுமே வாண்ட்ஸ் தான் எனக்கு. அப்போ எது எனக்கு முக்கியம்? ரெண்டுமே வேணும். எனக்கு புக்கை வேணும், மொபைல் வேணும். அப்போ அந்த டைமில் எனக்கு எது தேவை? புக்கு தான் தேவை. ஸோ புக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் அங்கே படிக்கிறேன் பாருங்கள். all our wants are not equally important. So there is a competition among wants. Hence we have to choose more urgent wants than less urgent one. எது ரொம்ப தேவையோ அதை ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸோ ரொம்ப தேவையில்லாது we should not purchase. Wants are complementary. It is like this, say example, ink pen. Okay, blackboard without a chalk or an ink pen without a ink. Okay, இப்போ பிளாக் போர்டில் சாக் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. சும்மா போர்டு வச்சுட்டு நான் எழுதிட்டு சொல்ல முடியாது. இப்போ பிளாக் போர்டுக்கு என்ன தரணும்? ஒயிட் சாக் தேவை. இங்க் பெனுக்கு என்ன வேணும்? இங்க் வேணும். வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்டாக ரெண்டுமே சேர்த்து வரும். ஓகேவா. வேறு மாதிரி எக்ஸாம்பிள் என்னென்னா, இஃப் யூ வாண்ட் அ காஃபி, மில்கில் காஃபி தூள், இந்த காஃபி பவுடர் ஷுட் பி தேர். இஃப் நாட், தட் வில் நாட் பிகம் அ காஃபி. இல்லை, ஸோ மில்க் அண்ட் காஃபி பவுடர் வில் பிகம் அ காஃபி. ஸோ போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. போத் திங்ஸ் ஷுட் பி தேர். இங்க் பெனுக்கு இங்கு வேணும், பிளாக் போர்டுக்கு ஒயிட் சாக் வேணும். ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் அந்த வாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். புரியுதா? இட் இஸ் லைக் திஸ். ஓகே, I want to ride a cycle. Okay, I want to ride a cycle. I should have the cycle, right? எனக்கு சைக்கிள் இருக்கணும். ஸோ எனக்கு வேணும், சைக்கிள் வேணும், பட் சைக்கிள் இல்லை. இஸ் தட் பாசிபிள்? ஆர் லைக் திஸ், யூ கேன் அஸ்யூம் லைக் திஸ். Okay, you can assume like this. I have a cycle, but there is no, that handle illa. Can we do that? So cycle without an handle, can you drive?
it is not possible. அப்போ handle with that cycle also should be there. அப்போ ரெண்டுமே இருக்கணும், புரியுதா? ரெண்டுமே இருந்தால் தான் you can drive. ஓகே, that is how it is. ஒரு விஷயத்தை பண்ணால் இன்னொரு விஷயமும் இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் you can do your things. ஓகே, ஸோ வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னா, ரெண்டு விஷயம் இருக்கணும். லாஸ்ட் எக்ஸாம்பிள், இங்க் பென் வித்தவுட் இங்க், பிளாக் போர்டு வித்தவுட் ஒயிட் சாக். ஒரு இங்க் பென் இருக்குன்னா, இங்க் இருந்தால் தான் நம்ம எழுத முடியும். ஸோ அந்த இங்க் பெனுக்கு இங்க் இருக்கணும், இங்க் இருந்தால் தான் அந்த இங்க் பெனை யூஸ் பண்ண முடியும். அப்போ அதை காம்ப்ளிமெண்ட்னா ரெண்டும் சேர்த்து வருது. இங்கே ரெண்டு விஷயம் பார்த்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, இது இல்லைன்னா அது பரவாயில்ல, டீ இல்லைன்னா காஃபி இல்லைன்னா பால். ஓகே, இது மூணுமே, இது இல்லைன்னா அது, அதுவும் இல்லைன்னா ஜூஸ், அது ஆல்டர்னேட்டிவ். இது இல்லைன்னா அது. காம்ப்ளிமெண்ட்ரி பாருங்களேன், இது இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இங்க் இருந்தால் தான் இங்க் பென் எழுத முடியும். பிளாக் போர்டில் ஒயிட் சாக் இருந்தால் தான் பிளாக் போர்டில் எழுத முடியும். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி என்னன்னா, ரெண்டும் சேர்த்து தான் ஒரு வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். புரியுதா? வான்ஸ் ஆர் ரெக்கரிங்னா என்ன? ஒரு குட்ஸு சாட்டிஸ்ஃபை. எனக்கு தோசை, நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், எனக்கு ஹோட்டலில் தோசை சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ஆகிட்டோன்னே என்ன ஆகும்? திருப்பியும் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணும், திருப்பியும் போய் சாப்பிடுவேன். அப்போ வான்ஸ் ஒரு வாட்டி போகாது, அது வந்துகிட்டே இருக்கும், ரெக்கரிங். ஓகேவா? ஸோ வான்ஸ் ஆர் ரெக்கரிங். அது நான் படிக்கிறேன் பாருங்கள். சம் வான்ஸ் occur again and again. For example, if we feel hungry, we take food and satisfy want, but after some time we feel hungry and want food. ஓகே, எனக்கு இப்போ சாப்பிட்றேன், அப்புறம் முடிஞ்சாலும் திருப்பி எனக்கு பசி எடுக்கும், திருப்பியும் சாப்பிடுவேன். ஓகேவா? ஸோ வான்ஸ் ஆர் ரெக்கரிங். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைன்ஸ். ஒன்ஸ் அகைன் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன், வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், வான்ஸ் பிகம்ஸ் ஹேபிட், வான்ஸ் ஆர் சாட்டியபிள், வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ், வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ், வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, அண்ட் வான்ஸ் ஆர் ரெக்கரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 types: necessaries, comforts and luxuries. Necessariesனால் என்னென்னா, anything which required to lead the normal life. இது இல்லாத லைஃப்பை லீட் பண்ண முடியாது அப்படின்னா that is called necessaries. வாட் ஆர் necessariesனால், ஃபுட், clothing, shelter, அதுதான் necessaries. இது இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. These are the basic requirements for doing, to live the life. அதுதான் necessaries. வாட் ஆர் இது பாருங்களேன், ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங். நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்கள். கூட்ஸ் விச் ஆர் indispensable for the human being. Indispensable, அதை விட்டு என்னால் இருக்க முடியாது. human being to exist in the world are called necessities. For example, food, clothing, shelter. இது இல்லைன்னா I will not be able to lead the life. That is called necessaries. comfortsனால் என்ன அப்படின்னா, இது நெசசரிஸ்ன்றது இல்லை, பட் ஐ வாண்ட் டு லீட் அ கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃப். அப்படின்னா லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா கம்ஃபர்ட்ஸ் இருக்கணும். இது இல்லாத லைஃப்பை லீட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். பட் ஸ்டில் தெர் இஸ் அ ரிக்வயர்மெண்ட். பாருங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்ஸ் விச் ஆர் நாட் இன்டிஸ்பென்சிபிள். இது இல்லாத கூட இருக்கலாம் ஃபார் லைஃப், பட் டு மேக் அ லைஃப் ஈஸி, கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். இது இந்த 3 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸி, கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். ஓகே, டு மேக் அ லைஃப் ஈஸி, convenient and comfortable called comfort. Example, டிவி, ஃபேன், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர். இப்போலாம் கம்ஃபர்ட்ஸும் நெசசரிஸ் மாதிரி ஆயிடுச்சு. பட் டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்க? கம்ஃபர்ட்ஸ்ன்றாங்க. ஸோ ஒரு டிவி இல்லாத இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்க முடியும், ஃபேன் இல்லாதையும் இருக்க முடியும், ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டிப்பாக இருக்க முடியும், ஏர் கண்டிஷனர் கண்டிப்பாக இருக்க முடியும். அது எல்லாத்தையும் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஆனால் வீடு இருக்க முடியாது, ஃபுட்டு இருக்க முடியாது, ட்ரெஸ் இல்லாத கண்டிப்பாக இருக்க முடியாது. அது நெசசரி, நம்மளுக்கு ரொம்ப தேவை, அத்தியாவசியமாக ஏதோ சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் தமிழ் சம்திங் திஸ் இல்லை, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லீவ் அ லைஃப்னா நெசசரிஸ். சம்திங் விச் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் பட் ஸ்டில் தெர் இஸ் அ நீட் அப்படின்னா கம்ஃபர்ட்ஸ். ஓகேவா? லக்ஸூரியஸ் அப்படின்னா என்ன? திஸ் இஸ் வெரி காஸ்ட்லி, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள். ஸோ இது இல்லாத இருக்க முடியும்னா கண்டிப்பாக இருக்கணும். லக்ஸுரியஸ்லாம் வெறும் ரிச் பீப்புள் தான் முடியும். என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கூட்ஸ் விச் ஆர் நாட் வெரி எசென்ஷியல் பட் ஆர் வெரி காஸ்ட்லி. அது நெசசரி, இட்ஸ் நாட் நெசசரி, எசென்ஷியலும் இல்லை, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. லக்ஸுரியஸ் எக்ஸாம்பிள், ஜுவல்லரி, டைமண்ட், கார். டைமண்ட்லாம் எல்லாருக்குமே தேவையில்லை, ஒன்லி ஃபார் only for high rich people only that is required. However, for people with higher income they may look for necessaries. என்ன தான் ரிச் ஆனாலுமே ஃபுட்டுன்னு ஒன்று வேணும், ஷெல்டருன்றது ஒன்று வேணும், கிளாத்திங்ன்றது வேணும். ஸோ இது மூணும் இருந்து அவங்க they will look for luxurious goods also, diamond, gold, this, that and all. Okay guys, now let's get into cardinal utility analysis. Cardinal utility analysis, the next topic. The first law we are going to study is law of diminishing marginal utility.
ஓகே, இதில் இன்ட்ரொடக்ஷன் என்ன, கூசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இந்த லாவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா H.H. கூசன் இஸ் அன் ஆஸ்ட்ரியன் எக்கனாமிஸ்ட். 1 மார்க். ஓகேவா? H.H. கூசன் இஸ் அ Austrian economist. Okay, he is the person who formulated this policy, law of diminishing marginal utility, and it is also called Goosen's first law of consumption. Okay, so Marshall got credit because he perfected this law on the basis of cardinal analysis. Cardinal analysis na enna na sollira first adu purinjada unakku cardinal utility na புரியும். Okay, cardinal, there are 2 types of analysis, cardinal analysis and ordinal analysis. Cardinal analysis அப்படின்னா நம்பர்ஸ். சரி, எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கேன். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றேன், தேர்ட் ஆப்பிள் சாப்பிட்றேன், ஃபோர்த் ஆப்பிள் சாப்பிட்றேன், ஃபிஃப்த் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருக்கேன் நம்பர் 1, ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன்த் ஒன் அப்படி சாப்பிட்றேன்னா இட்ஸ் அன் கார்டினல் அனாலிசிஸ். அதை விட்டு ஃபஸ்ட் செகண்ட் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபஸ்ட்டு செட், செகண்ட் செட் ரேங்கிங்கில் இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் ஒரு மாதிரி செட் வைஸ் சொன்னேன். ரோமன் லெட்டர்ஸில் 1, 2, 3 அப்படின்னு போட்டு போனால் இட்ஸ் ஆர்டினல். ஆர்டினல்னால் எப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி, அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவன் படிக்கிற பசங்க, இவன் மீடியம், இவன் படிக்காத பையன், இவன் நல்லா ஆடுவான், இவன் நல்லா ஆட மாட்டான் அப்படி சொன்னால் இட்ஸ் ஆர்டினல். ஒரு ஆப்பிள், 2 ஆப்பிள், 3 ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் கார்டினல். இப்போதைக்கு இதை புரிஞ்சுங்க. கார்டினல்னால் இன் நம்பர்ஸ், ஆர்டினல்னால் ரேங்கிங். ஐ ரிப்பீட், கார்டினல்னால் நம்பர்ஸ், ஆர்டினல்னால் ரேங்கிங். Okay, that's it. Okay, LDME oda introduction is over. What you have to understand here is that LDME is also called Goosen's first law of consumption. Okay, definition paranga. Marshall states that the additional benefit which a person derives from a given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. Sir, onnume puriyala appadina. So I'll give an example. We are having a box of laddus. Okay, லட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்களேன். ஒரு லட்டாக சாப்பிட்றீங்க. ஃபஸ்ட்டு லட்டு சாப்பிட சொல்ல எப்படி இருக்கும்? ஓகே, சூப்பராக இருக்கும். செகண்ட் லட்டு ஓகே சூப்பராக இருக்கும். தேர்டு சூப்பராக இருக்கும். ஃபோர்த்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா நம்ம சாப்பிட நம்ம சாப்பிட்றது வேணும்னு தோணால அது கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போது நம்ம சாப்பிட கம்மியாகிட்டே இருக்கும். இது தான்டா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்படின்னா என்னென்னா அடிஷ்னல் பெனிஃபிட். நீ சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்குன்றல அந்த சூப்பர்ன்றது கம்மியாகிட்டே இருக்கும். எப்போனா ஒரு லட்டு சாப்பிட சார் நீ 100 லட்டு சாப்பிட்டு 100 லட்டுக்கும் சூப்பர்னு சொல்லவே முடியாது. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸில் ஒரு கட்டத்தில் போதும்னு தோணும். அப்போ யூ ஹவ் டு ஸ்டாப் இல்லை. அப்போது ஃபஸ்ட் லட்டு சாப்பிட சொல்ல யூ வில் ஃபீல் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருக்கும். செகண்ட் கொஞ்சம் கம்மியாகிடும், தேர்டு கம்மியாகிடும். அப்போ ஒன்று சாப்பிட சொல்ல கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், அதை கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். த அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னா சூப்பர்ன்றீங்க, அதுதான் த அடிஷ்னல் பெனிஃபிட். த அடிஷ்னல் பெனிஃபிட் விச் அ பர்சன் derives ஃப்ரம் அ கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் அ திங். அப்படின்னா அந்த சந்தோஷம், ஹாப்பினஸ் வருதுல, சூப்பர்ன்றல, செம்மையாக இருக்குன்றல, அதை சாப்பிட சொல்லும் யூ ஆர் டேக்கிங் அன் எக்ஸ்ட்ரா. அப்போ ஒன்று எடுக்க சொல்லும் பாருங்கள். ஒரு லட்டு எடுக்க சொல்லும் அந்த சூப்பராக இருக்கிறது கம்மியாகும்னு சொல்கிறேன் பாருங்கள். திருப்பி ஆல் ஸ்டடி த அடிஷ்னல் பெனிஃபிட் சூப்பராக இருக்கிறது விச் அ பர்சன் டிரைவ்ஸ் ஃப்ரம் அ கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டாக். கிவன் இன்க்ரீஸ்னால் செகண்ட் லட்டு, தேர்ட் லட்டு, ஃபோர்த் லட்டு அப்படின்ற மாதிரி. டிமினிஷஸ் வித் எவ்ரி இன்க்ரீஸ் இந்த ஸ்டாக். அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, நீ இந்த லட்டை சாப்பிட உனக்கு அந்த சூப்பராக இருக்கிறது கம்மியாகிட்டே இருக்கும். எப்போ கம்மியாகிட்டே இருக்குன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், தமிழில் சொல்கிறேன் அந்த டெஃபினேஷன். அப்படியே ஒரு அந்த சூப்பராக இருக்கிறது அந்த சூப்பராக இருக்கிறது சொல்கிறோம்ல, ஒரு லட்டு சாப்பிட சொல்லும். அது என்னென்னா அது சூப்பராக இருக்கிறது கம்மியாகும். லட்டு சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல ஒரு லட்டுக்கும் அந்த சூப்பராக இருக்கிற விஷயம் செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அது கம்மியாகிட்டே இருக்கும். எப்போன்னா அது ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆக சொல்லும். ஸ்டாக்னா என்ன? இங்கே லட்டு. அப்போ ஒரு லட்டும் சாப்பிட சொல்லும், ஒரு கட்டத்தில் ஒரு 4-5 லட்டு சாப்பிட சொல்லும். உனக்கு அது போதும்னு தோணும்ல, போதுன்றதோட அந்த ஆசைன்றது கம்மியாகிடும். ஸோ தட் இஸ் கால்ட் டிக்ரீசிங். நவ் ஆல்சோ லிசன். த அடிஷ்னல் பெனிஃபிட் விச் அ பர்சன் derives from a given increase of his stock of a thing diminishes. Diminishes in economics is decreasing. I repeat, diminishing means decreasing with increase in the stock that he already has. ஏற்கனவே லட்டு ஆல்ரெடி he has அப்படின்னா லட்டு ஒன்று சாப்பிட்டோம்னா வயிற்றில் தான் இருக்குது, இன்னொரு லட்டு சாப்பிட்டோம் வயிற்றில் தான் இருக்கும். அப்போ சாப்பிட உன்னோட அந்த ஹாப்பினஸ் லெவலோ இல்லாட்டி உனக்கு அது வேணுன்ற தன்மையும் கம்மியும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கு அசம்ஷன்
திருப்பியும் இன்ட்ரடக்ஷன் என்னென்னா LDMU is a law which was given by H.H. Goosen. So it is called Goosen's first law of consumption, and it was we have to give a credit to Marshall. Why? Because he has given this law according to cardinal analysis. Okay, இதில் அசம்ஷன் உங்களுக்கே தெரியும். ஒரு லாவை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we need some rules இல்லை, அதுதான் assumption. ஓகே, டு ஒர்க் ஏதோ ஒரு லாவை பண்ணுறோன்னா அதுக்கு we need rules. அந்த ரூல்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணுங்க, யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு பை கார்டினல் நம்பர்ஸ் 1 2 3. நான் சொன்னேன் யூட்டிலிட்டினா என்னென்னா ஃபஸ்ட் ஆப்பிள், செகண்ட் ஆப்பிள், தேர்ட் ஆப்பிள், ஃபோர்த் ஆப்பிள், 1 2 3 4 அண்ட் ஸோ ஒன் அப்படின்றா தான் யூட்டிலிட்டி அப்படி தான் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? த மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ஆஃப் கன்சூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு எவ்வளோனா காசு இருக்கட்டாங்க, உங்களோட கன்சூமர் நீங்கள் அதை சாப்பிட்ற விதம் வந்துட்டு, இப்போ நான் உங்களுக்கு ஜாஸ்தி காசு கொடுத்துறேன்னு நினச்சிக்கேன், நீ 10 லட்டு சாப்பிடுவேன், நான் 3 லட்டு சாப்பிட்டா நான் போதும்னு தோணுச்சுன்னா எவ்வளோ காசு வந்தாலுமே 3 லட்டு தான் சாப்பிட முடியும். எனக்கு காசு அதிகமாக இருக்குன்னு நிறைய லட்டு சாப்பிட முடியாது, கம்மி காசு இருக்குன்னு கம்மி லட்டு சாப்பிட்லாம், பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வரும்ல, அது கிடைக்காது. அப்போ எப்படி இருந்தாலுமே எனக்கு இது தான், இதை விட்டு நான் போக முடியாது. ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மார்ஜினல் இன் எக்கனாமிக்ஸ் கால் அடிஷ்னல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ஆஃப் த கன்சூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அவன் எவ்வளோ தான் அதிகமாக காசு வாங்கினாலுமே அவனோட இவ்வளோ தான் அவனை சாப்பிட முடியும், அவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஓகேவா? கமிங் டு தேர்ட் ஒன், consumer should be rational consumer and is aim to attain maximum satisfaction with men exchange. பொதுவாகவே ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்னா we should get more out of less. அப்படின்னா we should pay less money and we should get more benefits. அதுதானே நம்ம எல்லாருமே அவ்வளோ தானே. நம்ம கம்மியாக காசு பே பண்ணிட்டு நிறைய யூட்டிலைஸ் பண்ண பார்ப்போம், இல்லை நிறைய கிடைக்கணும்னு பார்ப்போம் இல்லை. அது ரேஷ்னலாக என்னென்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும் ஹியூமன் பீயிங் அப்படி தான் இருக்கணும். LDMU கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்ட உடனே இல்லை நான் அந்த ஆஸ்தி காசை தான் நான் கம்மியாக சாப்பிடுவேன், நீ மாற்றிக்கூடாது. பொதுவாக எப்படி இருக்காங்க, ஜென்ரல் நார்மல் மென்டல் கண்டிஷனுக்கு எப்படி இருக்காங்க, நம்மளோட எல்லாரோட புத்தி என்ன, கம்மி காசு கொடுத்து நிறைய சாப்பிடணும், அப்படி தானே. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதுதான் ரேஷ்னல்னால் என்னென்னா யூ ஹேவ் டு பி வெரி நார்மல் அண்ட் யூ ஷுட் நாட் பி இன் அப்நார்மல் கண்டிஷன்ஸ்லாம். இப்போ அதே ஒரு ஆல்கோஹாலிக் பர்சனோ இல்லை ஒரு பர்சன் இஸ் வெரி ட்ரக் அடிக்ட், அவங்ககிட்டலாம் இந்த லா அப்ளை பண்ணோம்னா பண்ண முடியாது. ஏன்னா தே ஆர் நாட் ரேஷ்னல் பீப்புள். ஓகே, தே ஆர் நாட் ரேஷ்னல் பீப்புள் அண்ட் தே வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டைம். இங்கே என்ன சொல்கிறான், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன கம்மி காசில் நிறைய பெனிஃபிட் வரணும்னு யோசிக்கிறோம். ஓகே, ஃபோர்த் ஒன், the units of commodity consumed must be reasonable in size. ஒரு லட்டு இருக்குன்னா அது நார்மல் சைஸில் தான் இருக்கும். அதை விட்டு பெரிய லட்டு இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பம்ப்கின் சைஸில் கேன் யூ டூ லட்டு ஒன் ஈட், அப்போனா அவனுக்கு ஒன்று கூட சாப்பிட முடியாது. அப்போது ரீசனபிள் சைஸ்னால் பொதுவாக லட்டுனா எவ்வளோ இருக்கும், இவ்வளோ சின்னஸாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஓகே, அதுதான் லட்டு. அதை ஒரு பெருசாக இதுவும் லட்டு தானே, இதுவும் சேம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொதுவாக என்ன இருக்கோ அது தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The commodity consumed should be homogeneous or uniform in character. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹோமோஜீனியஸ் அண்ட் யூனிஃபார்மாக இருக்கும். ஹோமோஜீனியஸ் எக்கனாமிக்ஸ் நிறைய இடத்துல இந்த அசம்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஹோமோஜீனியஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா 2 ஆப்பிளுமே இட் ஷுட் பி வெரி மச் ஈக்குவல். இந்த ஆப்பிளில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே ஆப்பிளில் இந்த ஆப்பிள் இந்த செகண்ட் ஆப்பிளும் அதே டேஸ்ட் இருக்கணும். இது என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான், ஒன்றும் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. 100% இந்த ஆப்பிள் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். ஆனால் அது பாசிபிள், ஆனால் கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஆனால் அந்த லாஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, போத் த ப்ராடக்ட் ஷுட் பி ஹோமோஜினியஸ். 2 ப்ராடக்ட்டுமே ஹோமோஜினியஸ் ஆர் யூனிஃபார்மாக ரெண்டுமே சேமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் 5th பாயிண்ட். 6th பாயிண்ட், த கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் மஸ்ட் டேக் பிளேஸ் கண்டினியூஸ் அட் த கிரேட் பீரியட் ஆஃப் டைம். எப்போ இந்த சாப்பிட்றது எனக்கு போதும்னு வரல. இப்போ நான் ஒரு இட்லி கடைக்கு போகிறேன், இட்லி சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்றேன், சூப்பர். செகண்ட் இட்லி பசி இருக்குது, சூப்பர். தேர்டு ஃபோர்த்து போட்டோன்னே நம்மளுக்குள்ளேயே ஒரு அலாரம் வரும், போதும் வயிறு போதும் ரொம்பிருச்சு போதும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தோணுதில்லை. அப்போ என்னென்னா இங்கே டைம் கேப் இருக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ ஆப்பிள் இருக்கட்டும், லட்டு எதுனா இருக்கட்டும், அதை சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் உன்னோட அந்த ஆசைன்றது குறையும், போதுன்றது தோணும். அப்போ தான் அந்த செம்மையாக இருக்குன்றது கம்மி வரும். இல்லை கட்டி நான் ஒரு லட்டு இப்போ சாப்பிட்டு ஒரு ஹவர் பார்த்து இன்னொரு ஹவர் பார்த்தோன்னா அப்போ சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்போது அது கரெக்டாக அப்ளை ஆகும்னா, ஒரு சாப்பிட்ற அப்படின்னா இட் ஷுட் பி கண்டினியூஸ். ஒரு ஆப்பிள் ஒரு 3 ஆப்பிள் வச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்ணும், செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்ணும், அப்போ தேர்ட் ஆப்பிள் சாப்பிட்றது கம்மியாகும். அப்போது அந்த
இந்த கன்சம்ஷன் ஷுட் பி கான்ஸ்டன்ட். இது கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா? ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கண்டினியூஸாக இருக்கணும். இது வந்துட்டு டைம் கேப் இருக்கலாம். டைம் கேப் இருந்தனா இந்த லாவே அப்ளை பண்ண முடியாது. அப்போ டிமினிஷிங்ன்றதே உனக்கு வராது. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 ஹவர் 11 லட்டு சாப்பிட்டோம்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரே டைமில் 4 லட்டு சாப்பிட சொல்ல தான் உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 2 சாப்பிட சூப்பராக இருந்தது. 3வது சாப்பிட சொல்ல எனக்கு தகுத்துது மீன்ஸ் சொல்லிச்சு இல்லை எனக்கு பிடிக்கல இதுக்கப்புறம் போதும்டா, அதுக்கப்புறம் நான் சாப்பிடல அப்படின்னு. அப்போ கண்டினியூஸாக சாப்பிட்ணும். ஓகே. 7th one, there should be no change in the taste, habits, preference, fashion, income and character of the consumer during the process of consumption. இந்த டைமில் எப்படி சாப்பிட்றியோ அப்படியே தான் இருக்கணும். அந்த டைமில் உன்னோட ஹேபிட்ஸோ ப்ரிஃபரன்ஸோ ஃபேஷனோ சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அந்த சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்றான். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஜூஸ் குடிக்கிறேன்னு நினச்சிங்களேன். ஜூஸ் வந்துட்டு நார்மலாக உங்கள் வீட்டில் ஏசி இல்லை. ஓகே. இப்போ டக்குன்னு நார்மலாகவே யூ ஆர் ட்ரிங்கிங் அ ஜூஸ் வித்தவுட் ஏசின்னு ஆகும். ஏசி இல்லாத டக்குன்னு ஒரு வீட்டுக்கு இந்த லா பண்ண சொல்ல யூ கேன் கோ டு ஹோம். ஒரு வீட்டுக்கு போய்ட்டு ஏசி போட்ட வீட்டில் யூ கான்ட் ட்ரிங்க் அ ஜூஸ். இப்போ ஒரு ஏசி இருக்குதுன்னு நினச்சேன், அந்த இடத்துல ஜூஸ் குடிக்கிறது சில பேர் அவ்வளோ சடன் ஒரு ஏசி ரூமில் போய் குடிக்க சொல்ல உனக்கு குடிக்க தோணாது, இல்லை நிறைய குடிக்குவேன். அப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த டைம் இந்த லாவை பண்ண சொல்லும், மெஷர் பண்ண சொல்லும், அந்த லாவை ஒர்க் பண்ண சொல்லும், அந்த லாவை பற்றி படிக்க சொல்லும். அந்த என்வாயர்மெண்ட் என்ன இருக்குன்னா நார்மலாக இருக்கணும். டக்குன்னு எதுவுமே நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டு இருந்தோ அதே தான் பண்ணணும். புதுசாக எதுவுமே சேஞ்ச் பண்ண, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? புரியுதா? 7 points. I think that's it for the day. Let's see in the next class.